கீழ இந்த வீடியோ பாருங்க. "என்னங்கடா மறுபடியும் காஷ்மீர்ல வந்து இந்திய ராணுவத்த எதிர்த்து மக்கள் போராட்டம் பண்றாங்க போல" அப்படின்னு நெனச்சிட வேணாம். அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. இது வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல, ஆசாத் காஷ்மீர் போலீஸ் அதாவது பாகிஸ்தான் போலீஸ் தான். அவைங்களையும் பாகிஸ்தான்காரங்களையும் கண்டிச்சு அங்க இருக்க மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஏன் இந்த போராட்டம் பண்ணணும்? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அதே கேள்விய கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, "இந்த மாதிரி பாகிஸ்தானோட நெலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இதே நிலைமை நீடிச்சுன்னா இங்க எப்படி நாங்க வாழ முடியும்?" அப்படின்னு சொல்லி இங்க இருக்க மக்கள் போய் பாகிஸ்தான் கவர்மெண்ட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்ல. சரி கண்டுக்காத கவர்மெண்ட்ட கண்டிச்சாகணுமே அப்படின்னு சொல்லி அமைதியான முறையில ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்த வந்து ஒடுக்க பார்த்திருக்கு அங்க இருக்க கவர்மெண்ட். உடனே கொதிச்செழுந்த மக்கள் வந்து கொஞ்சம் வன்முறைய கையில எடுத்துட்டாங்க. உடனே துப்பாக்கி சூடு நடத்தி இதுவரைக்கும் 2 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. இன்னும் எத்தன பேரு இறக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இப்ப அங்க இருக்க மக்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னான்னு பார்த்தோம்னா, கடந்த கால ஆட்சி அதாவது காங்கிரஸ்காரன் மாரி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ன ஆனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு இந்தியா கை விட்டுறக்கூடாது. எங்களுக்கு எப்படியாவது கை குடுக்கணும். மோடி அரசையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாணிக்கு கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. ஏற்கனவே தெரியும் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல இந்தியா சூப்பர் பவர் நாடாக மாறிக்கிருக்கு. ஆனா இன்னும் நம்ம பிச்சை எடுத்து பொழச்சுக்கிருக்கோம் அப்படின்னு அங்க இருக்க மந்திரி ஒருத்தவரே சொன்னாரு. அப்ப அவங்களுக்கும் தோணும்ல, பிச்சை எடுக்கிற நாட்டுல இருக்கணுமா? இல்ல சூப்பர் பவர் நாட்டு பக்கம் இருக்கணுமான்னு. அதனால தான் சூப்பர் பவர் நாட்டு பக்கம் எல்லா மக்களும் வந்துக்கிருக்காங்க.